ஹலோ கைஸ், நான் வீரா. வீட்டில் போர் அடிக்குதுன்னு பசங்க நாங்கள் ஒரு 6 பேர் திடீர்னு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போன இடம் தான் சேலத்தில் இருக்கிற மேட்டூர் டேமுங்க. மேட்டூர் டேமில் பெருசாக என்னடா அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்டில் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு நல்ல ஸ்பாட்னே சொல்லலாம். நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணி தருமபுரியிலேருந்து கார் எடுத்துகிட்டு போனதால் போகிற வழியில் 2 போலீஸ்காரங்க வேறு எங்களை மாட்டிக்கிட்டாங்க. பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க, காரில் ஏதாவது கஞ்சா ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்டாங்க. அதுவே ஒரு மாதிரி தான் இருந்தது. கார் டிக்கில் இருந்த 2 இளநீ வேறு எங்களை கேட்காம எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வீக்கெண்ட் டைமில் இருந்ததால் செம கிரௌடாக இருந்தாங்க. நான்லாம் லைனில் நினச்சி டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு போதும் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் 10 ரூபான்னு சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் பார்க்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க கேமரா இல்லை மொபைல் ஏதாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்குவாங்க. என்ன வெயில்! என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு பார்க்குள்ள என்ட்ரானோ நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பார்க்கோட சைஸ் அந்த மாதிரி ரொம்பவே பெருசாக இருக்குது. பார்க்குள்ள நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒரு சில ஃபேமிலியெல்லாம் சாப்பாடோட உள்ள வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வழக்கம் போல தான் இந்த இடத்துலையும் ஏகப்பட்ட கப்புள்ஸ் அண்ட் லவர்ஸ் வந்திருந்தாங்க. இந்த இடத்தையும் அவங்க விட்டு வைக்கலன்னா பாருங்க. வீடியோ பாதி மறைக்கிறான்டா, வெளியே போடா. இந்த டைம் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக பெருசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டேமில் மேலே அலோவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் நாங்கள் கீழே சுற்றிட்டு இருந்தோம். டேமில் இருந்து தண்ணி கொஞ்சமாக தான் திறந்து விட்டுருந்தாங்க. வாட்டர் ஃப்ளோ கொஞ்சமாக போயிட்டு இருந்தால் அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். மேலே போகிறதுக்கு அனுமதி இல்லையோ? மேலே போகிறதுக்கு ரூட்டெலாம் இருக்குது. அந்த ரூட்டில் ஒன்று விடுவாங்களான்னு தெரியல. டேமில் இருந்து திறந்து விடுற தண்ணி போகிறதுக்கு கால்வாய் மாதிரி ஒரு பாதை இருக்குங்க. அந்த கால்வாயை கிராஸ் பண்ணி போகணும்னா ஒரு சின்ன இரும்பால செஞ்ச பாலமும் இருக்குது. அது மேலே போயிட்டு இருக்கும்போது தான் கீழே தண்ணியில் என்னமோ 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா கண்ணில் கண்ணாடியை மாட்டிட்டு தண்ணி உள்ள வலையை வச்சு நீந்தி மீனெல்லாம் பிடிச்சி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே சில்ட்ரன்ஸ்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு பிளேயிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையவே வச்சுருக்காங்க. ஒரு தண்ணி தொட்டியில் ஒரு சின்ன முதலையை ஷோவுக்காக வச்சுருந்தாங்க. தொட்டியில் இருந்த தண்ணி கிளியராக இல்லாததுனால முதலையோட தலையது வால் எதுன்னு எங்களுக்கு கிளியராகவே தெரியல. முதல்ல எங்கடா இருக்குன்னு தேடி பார்த்துட்டு இருந்தோம். ஒண்ணுமே தெரியலையே. பக்கத்துலேயே ஒரு கூடாரத்தில் மக்கள் கூட்டம் பண்ணி எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னவா இருக்குன்னு பக்கத்தில் போய் பார்த்தா அடா மலைப்பாம்புங்க. என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மலைப்பாம்பு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். 2 மலைப்பாம்பு வச்சிருக்காங்க. 2மே அசையவே இல்லை. நம்ம மக்கள் வேற காயின்ஸ்லாம் தூக்கி போட்டு அசைதானு செக் பண்ணி வர பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாம்பு மேலே பார்க்குள்ளேயே ஃபிஷ் அக்வேரியம் ஷோ போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு 10 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் பார்த்தோம். இங்கே பல விதமான மீன்களெல்லாம் பிடிச்சி ஷோவுக்காக வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஃபிஷ்மே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கலர்ஸில் டிஃப்ரெண்டான ஷேப்லலாம் இருந்தது. இதோட எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. டேய் இங்கே பாருடா, டேய் இது கண்ணே வெளியே வந்துருச்சாங்க பாருடா. கண்ணே வெளியே வந்துருச்சா, முடிய பெரியங்க. எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது நல்லா இருக்குது. எல்லா பேரட்டே பார்க்குள்ளே நடந்து டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறதா இல்லை சாப்பிட்றதான்னு யோசிச்சு நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தோம். குளிக்க முடிவு பண்ணி டேமுக்கு லெஃப்ட் சைடில் போனோம். அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்க்க அவ்வளோன்னு நல்லாவும் இல்லை. தண்ணி கொஞ்சமாக தான் போயிட்டு இருந்தது. டேமுக்கு ரைட் சைடில் போங்க, தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு, குளிக்க நல்லாவும் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் டேமுக்கு வெளியே குளிக்க வந்த இடத்துல தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமாகவே இருந்தது. ஆனால் ஆழம் பெருசாக இல்லைங்க, ஒரு 6 அடி தான் ஆழம் இருந்தது. ஆனால் நீச்சல் அடிக்காமல் தண்ணியில் நின்னோன்னா நம்மளை அடிச்சுட்டு போகிற அளவுக்கு தண்ணி ஃபோர்ஸாக போயிட்டு இருந்தது. தண்ணி நல்லா கிளியரா தான் இருக்குது. ஆழலாம் இல்லைங்க, ஆனா அடிச்சுட்டு போகுது தண்ணி வேகமா. அடிச்சுட்டு போகுதுல, ஆழம் இல்ல. ஒரு ஆள் ரொம்ப நேரம் நல்லா தண்ணியில் குளிச்சதுக்கப்புறம் சாப்பிடலான்னு வந்துட்டோம். மீன் குழம்பு சாப்பிட அது கூட சின்னதாக ஒரு மீனும் வச்சுருந்தாங்க. அது மீன் வறுவல் செஞ்சு பண்ண தர சொல்லி கேட்டிருந்தோம். மீன் குழம்பு புளி கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனாலும் நல்லா தாங்க இருந்தது. நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலையே மீன் வறுவலையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. மீன் வறுவலை கடிச்சிக்கிட்டே சாப்பிட சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. மேட்டூர் டேம் பார்க்குள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அப்புறம் போய் நல்லா ஒரு 1.5 மணி குடிச்சுங்களா, புளியிலும் நல்லா முடிச்சிச்சு. ஃபைனலாக வந்து மீன் குழம்பு சாப்பாடு வறுவல் மீன் வறுவல் எல்லாமே சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ கிளம்ப வேண்டியது தான். பாக்கி வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான்.